நடிகனாக்கிய உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன். நான் இது நன்றி சொல்கிற மேடையாக நான் எடுத்துக்கிறேன். நான் எனக்கு தெரியும் நான் எப்படிப்பட்ட ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் தான் நான் வந்து வலிமையாக இருப்பேன். பிஃபோர் த ஸ்க்ரீனில் உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும். அந்த பயம்தான் வந்து அவங்கள என்னை பிலீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் வந்து நடிக்க முயற்சி செய்து வருகிறேன். அதற்கு ஒத்துழைத்த அனைத்து பேரும் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நான் இது ஒளிப்பதிவாளர், இது வந்து இசையமைப்பாளர், எடிட்டர், கூட நடித்த அனைத்து நடிகர்களும், இது எல்லாம் சேர்ந்தா இப்போ ஒரு சாப்பாடு சமைக்கிறோன்னு சொன்னால் எல்லாம் இருக்கும்போது தான் முழுமையாக சாப்பிடும்போது தான் அது வந்து இருக்குது. இந்த பதார்த்தம் நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படின்னா மற்றதெல்லாம் எப்படின்னா இப்படி தான் நான் வந்து சினிமாவை அஸ் அ ஹோலாக தான் நான் பார்க்குறது. ஏன்னா எல்லா கிராஃப்டும் சேர்ந்தது தான் அது சினிமா. ஒரு நல்ல எழுத்து இருந்தால் தான் அது நல்ல அதை வந்து ஸ்டேஜ் பண்ணால் தான் ஒவ்வொருத்தருடைய நடிகனுடைய திறமையும் வெளிப்படும். அந்த கதாபாத்திரம் இது எல்லாமே அதற்கு அந்த கதையை சிதைக்காமல் அதை ப்ரெசன்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இயக்குனர் கையில் இருக்குது. இயக்குனரும் எழுத்தாரும் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு படைப்பை வந்து எல்லாத்துக்கும் போய் சேர வைக்கிறாங்க. அது இண்டிவிஜுவல் கிடையாது. இது இசை நல்லா இருந்துச்சு, ரீரிகார்டிங் நல்லா அப்படின்னு சொன்னாலே அதில் மற்றதெல்லாம் சுமாராக இருந்துச்சுங்கிற அர்த்தப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். இவர் இந்த முத்துராமன் அவர்கள் வந்து எழுதுனதை அதை ஸ்டேஜ் அது 2 நாளில் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அசாத்தியமாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு குறியீடு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் நிறைய காட்சிகளில் வந்து தொகுப்பாக தான் அது மியூசிக்கலாகவும் ஒரு 24 கிராஃப்ட் சேர்ந்தது தான் ஒரு சாப்பாடு மாதிரி தான் ஒரு ஃபில்முங்கிறது. அதை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூளைக்கு வேலை மாதிரி சின்ன சின்னதாக தேய்ப்பாங்க தெரியுங்களா, பறத்து போட்டு. அதுதான் எது லாஸ்ட்டாக எடுக்கிறது, எது ஃபஸ்ட்டாக எடுக்கிறது, இது எல்லாமே அந்த ஒரு மூளைக்குள்ளே தான் இருக்கும். முத்துராமன்கிற அந்த ஒரு மூளைக்குள்ளே தான் இருக்கும். எடுத்துக்கிட்டே அப்படி எடுத்துக்கிட்டே அப்போ அதை கவனிக்கும் போதே அவங்க ருக்மிணி சொன்னாங்க இல்லைங்களா, அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே எனக்கு இல்லை, இதில் பங்கு கொண்டவங்க எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருமே இப்போ என்னை பேரை சொல்கிறாங்க, அது பிரதான பாத்திரமாக இருக்கிறதுனால சொல்கிறாங்களே தவிர எனக்கு இன்னும் கூச்சமாக தான் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக டைரக்டர் அவர் வந்து ஒரு இயக்குனர், ஒரு இந்த அதுவும் சமுதாய சிந்தனை உள்ள இயக்குனர். எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சிந்தனைக்கு தான் நான் வந்து ஒப்புக்கிட்டேன். வேறு எதுவுமே காரணம் கிடையாது. அதுக்கப்புறமேல அவருடைய இயக்குனர் திறமையும் எழுத்தாளர் திறமையும் வந்து பார்த்தேன். அப்போது வந்து நீங்கள் எல்லோரும் வாழ்த்துற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் வாழ்த்துன மாதிரி நான் இப்போ தான் முழுமையாக எல்லாமே பார்க்குறேன். நான் இதை அவர் சொன்னதை மட்டும் செஞ்சது அவ்வளோதான். ஆனால் அவர் ஏதோ பொலிட்டிக்கலாக அதை சொல்ல வராரு அப்படிங்கிறது உண்மையிலே வெளிப்படையாக அருமையாக இருந்தது. ரொம்பவும் நுட்பமாக இருந்துச்சு. அது கலாபூர்வமாக இருந்துச்சு. அது கமர்ஷியலான ஒரு டோனும் அதில் இருந்துச்சு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதான் படம் போகிறதே தெரியாத அளவுக்கு என்னன்னு போய் திருப்பியும் அது குறியீடுகளை வந்து அதை வந்து நீங்கள் வந்து அதை வந்து உணர்ந்தால் தான், அதான் அந்த முதல்ல பேசினவர் சொன்னார் உணர்தல் அப்படிங்கிறது. அதனால் இவர் வந்து கண்டிப்பாக இதை வந்து திரைப்படமாக மிகப்பெரிய அளவில் ஆக்குவாருங்கிற நம்பிக்கை உங்களை போலவே எனக்கும் இப்போது இருக்குது. கண்டிப்பாக இது நல்ல திரைப்படமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்மையிலே இருக்குது. இது வாழ்த்தி பேசி வந்த நண்பர் சண்முகமுத்துசாமி, மீரா கதிரவன், அவர் எல்லா பேருமே எனக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த மாதிரிலாம் பேனர்லாம் வைக்கும்போது எனக்கு இன்னும் பயங்கர ஒரு தலை சுற்றி. ஏன்னா நான் இயக்குனர் தான் எனக்கு முதலாக இருந்துச்சு. அது கூட நான் சொல்லி இயக்குனர் அப்படிங்கிற அதுதான் எனக்கு வந்து லாவகமாக வர விஷயம்.
இப்படி நீங்கள் எல்லா பேரும் சொல்லும்போது எனக்கு கூச்சத்தோடு நான் வந்து அங்கீகரிச்சுக்கிறேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த இந்த மொத்த குழுவுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.